பாங்காரா நடனம் அப்படி சொல்லுவாங்க. தலைவர் என்ன பண்ணுறாரு, அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு இருக்காரு. அவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாம் எடிட் பண்ணி பக்காவாக கொடுக்குறாங்க. பார்த்த பிறகு தலைவருக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அந்த இயக்குனர், தயாரிப்பாளர் அத்தனை பேர் மக்கள் திலகம் எம்ஜிஆரை பாராட்ட தலைவர் ஒரே ஒரு புன்சிரிப்பு மட்டும்தான். விஜயலட்சுமி அம்மா என்ன பண்ணுறாங்க, ஆடி முடிச்சுட்டு, அப்பா உங்கள் கூட நான் ஆடுறதா என்னால் முடியல சொல்லிட்டு அவங்களும் வியந்து போகிறாங்க. சாரதா ஸ்டுடியோவில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் இருக்கார். அப்பொழுது ஒரு நபர் வர்றாரு. வந்து என்ன பண்ண, தலைவர் பார்த்து ஐயா அப்படின்னு ஒரு கல்யாண பத்திரிகை கொடுக்குறாரு. தலைவர் பார்க்குறாரு. புரட்சி தலைவர் இவருடைய படங்கள்லாம் மிகப்பெரிய வெற்றி அடையும். தலைவருக்கு அந்த சிலம்பாட்டம், குத்து சண்டை, கத்தி சண்டை, வாள் சண்டை, குதிரை சவாரி இதெல்லாம் மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கு அத்துப்படி. அந்த வகையில் குடியிருந்த கோயிலில் ஆடலும் பாடலை கேட்டு இந்த பாட்டை பார்த்தீங்கன்னா மெல்லிசை மன்னர் இசை அமைக்க, ஆலங்குடி சோமி அவர்கள் எழுத, டிஎம்எஸ் அவர்களும் பி சுசிலா அம்மாவும் பாட, விஜயலட்சுமி அம்மா ரெடியாக இருக்கிறாங்க ஆடுறதுக்கு. அதாவது பாங்காரா நடனம் அப்படி சொல்லுவாங்க. தலைவர் என்ன பண்ணுறாரு, அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு இருக்காரு. அதன் பிறகு என்ன ஆச்சு தெரியுமா, அந்த படமும் வெற்றி, பாட்டு சூப்பர் டூப்பர் ஹிட். அதன் பிற்பாடு மக்கள் திலகம் எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு, அமைதியாக உட்காந்துட்டு இருக்காரு. உடனே இயக்குனரா, சார் நீங்கள் ஆடுங்க சார், நாங்கள் பார்த்துக்குறோம், உங்களுக்கு வேணான்னு சொல்லுங்கள், கட் பண்ணி தூக்கிடலாம் அப்படின்றாரு. தலைவரா, தவறு, சினிமான்னு வந்துட்டால் எல்லாவற்றையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது சினிமா அப்படிங்கிறது பொம்மலாட்டம் மாதிரி. அதில் நடிகன் நடிகை வந்து பொம்மை, அவர்களை ஆட்டுவிப்பர் யாருன்னா இயக்குனர் தான் அப்படின்னு தலைவர் என்ன பண்ணுறாரு, ட்ரெஸ் எல்லாம் போடுறாரு. அதாவது பஞ்சாபி ட்ரெஸ்ஸு. அதன் பிறகு மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கு பி வாசுசாருடைய அப்பா மரியாதைக்குரிய பீதாம்பர் சார் வந்து மேக்கப் போடுறாரு. தலைவர் ரெடியாக இருக்காருங்க. அந்த பாட்டு அடேங்கப்பா, விஜயலட்சுமி அம்மாவும் தலைவரும் ஆட சூப்பர் டூப்பர் ஹிட்டு. விஜயலட்சுமி அம்மா என்ன பண்ணுறாங்க, ஆடி முடிச்சுட்டு, அப்பா உங்கள் கூட நான் ஆடுறதா என்னால் முடியல சொல்லிட்டு அவங்களும் வியந்து போகிறாங்க. அதன் பிற்பாடு அந்த காட்சி வருது. தலைவர் பார்க்குறாரு. தலைவர் என்ன பண்ணுறாரு, அந்த ரஷ் பிரிண்ட்டை பார்க்குறாரு. பார்த்த உடனே என்ன ஆச்சு தெரியுமா, தலைவருக்கு அளவு கடந்த மகிழ்ச்சி. அந்த பாட்டோட ரஷ் பிரிண்ட் வருது. தலைவர் பார்க்குறாரு. அவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாம் எடிட் பண்ணி பக்காவாக கொடுக்குறாங்க. பார்த்த பிறகு தலைவருக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அந்த இயக்குனர், தயாரிப்பாளர் அத்தனை பேர் மக்கள் திலகம் எம்ஜிஆரை பாராட்ட தலைவர் ஒரே ஒரு புன்சிரிப்பு மட்டும்தான். ஏன்னா அவருக்கு தெரியாத விஷயமே கிடையாது. இதோடு மட்டுமல்லாமல் ஒரு முறை சாரதா ஸ்டுடியோவில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் இருக்கார். அப்பொழுது ஒரு நபர் வர்றாரு. வந்து என்ன பண்ண, தலைவர் பார்த்து ஐயா அப்படின்னு ஒரு கல்யாண பத்திரிகை கொடுக்குறாரு. தலைவர் பார்க்குறாரு. என்ன பண்ணுறாரு, ஐயோ பணம் இல்லைன்னு யோசிக்கிறாரு. உடனே கூட இருந்த நபர்கிட்ட கேட்குறாரு. உடனே ரவீந்திரன் இங்கே வாங்க, கார் டிக்கி தருங்க, அதில் மருந்து பெட்டி இருக்கும், அதை கொண்டு வாங்க அப்படின்றாரு. தலைவரை பொறுத்த வரைக்கும் பணம் எல்லா இடத்துலையும் வச்சுருப்பாராம். உடனே அந்த மருந்து பெட்டி கொண்டு வராங்க. அதில் பார்த்தா மக்கள் திலகம் எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு, தாயத்து மாதிரி, அதாவது 100 ரூபாய் நோட்டை சுருட்டி வச்சுருக்காரு. எத்தனை 100 ரூபாய் நோட்டு, 17 100 ரூபாய் நோட்டு. அது அப்படியே அவருக்கு 10 100 ரூபாய் நோட்டு கொடுக்க அவர் மகிழ்ச்சி எல்லைக்கே சென்று விட்டாராம். ஏன்னா அன்றைய காலகட்டங்களில் 10 100 ரூபாய் நோட்டு என்பது எவ்வளோ ஆயிரத்தி சமம் தெரியுமா. அதை பார்த்து அந்த தொழிலாளி மக்கள் திலகம் எம்ஜிஆர் காலிலே விழுந்து விட்டாராம். அதை பார்த்து அத்தனை பேரும் நெகிழ்ந்து போனார்களாம். பார்த்தீர்களா, இப்படி ஒரு உத்தமமான உதவி செய்ய நடிகரை நீங்கள் பார்க்க முடியுமா?